எங்க வீட்டுக்கு வந்த பவானியுமே அந்த வீடியோவை இங்க சந்திரசேகர்கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா சந்திரசேகருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் இந்த பக்கம் ஜெயாவுமே அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம மாப்பிள்ளையா இது அப்படின்ற மாதிரி அப்படியே எல்லாருமே ஃபுல் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சண்முகம் கைக்கு அந்த வீடியோ மாறுது. அதை பார்த்து சண்முகத்துக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது. அந்த கோபத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம அக்காக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டானே, இவனை விடக்கூடாதுன்ற மாதிரி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் கரெக்டாக இங்கே பொன்னியும் உள்ள என்டர் ஆகுறாங்க. கரெக்டாக பொன்னிக்கு பின்னாடியே சுந்தரும் உள்ள வராரு. வந்த உடனே பவானி கிட்ட போயிட்டு, இங்க பாரு பவானி, நீ பார்த்ததெல்லாம் கண்டிப்பா உண்மை கிடையாது, நான் அப்படி கிடையாது, தயவு செஞ்சு இந்த டைம் நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை இந்த மன்னிச்சிரு, இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி இந்த பக்கம் பவானி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா பவானியுமே ரொம்ப கோபத்தோட, இங்க பாருங்கம்மா, இந்த ஆளை நான் எந்த அளவுக்கு நம்பியிருந்தா தெரியுமா, இப்ப பொண்ணு எத்தனை டைம் நம்ம கிட்ட வந்து பேசியிருப்பா, ஆனா ஒரு டைம் கூட இந்த ஆளை நான் தப்பா நினைச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பொண்ணு சொன்னது மட்டும் கிடையாது, இதை விட நிறையவே மோசமான விஷயங்கள் இவர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறது எல்லாமே வெளியில தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேல இவர் சும்மா விடணுமா? கண்டிப்பா விடக்கூடாது. இவர் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தாருன்னா எனக்கும் சரி என் குழந்தைக்கும் ஆபத்து தான். முதல்ல இவரை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பவானியோட காலில் விழுந்து இந்த பக்கம் சுந்தரமே மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிரு பவானி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லன்னு இல்ல, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இதுக்கு மேல இப்படி ஒரு தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா இந்த பக்கம் பவானிக்கு சுத்தமா மனசு இறங்கவே இல்லை. சொல்லப்போனா இங்க சுந்தர் வீடியோல பேசின விஷயம் அந்த ஒரு பொண்ணை மட்டும் மீன் பண்ண மாதிரி இல்லை, இந்த மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த மீன் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நீ இதை தான் வந்து ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை எங்க குடும்பத்துக்குள்ள விட்டது ரொம்ப பெரிய தப்பு, இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க சக்தி ரொம்பவே கோவப்பட்டு, ஏண்டா இந்த மாதிரி எங்க அக்காவை ஏமாத்துனது மட்டும் இல்லாம எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிருப்பேன், உன்னால நீ சொன்ன பொய்யெல்லாம் நம்பி நாங்க பொண்ணையும் கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி பொண்ணு எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பா தெரியுமாடா, என் வாழ்க்கையை கூட நிம்மதியா இருக்க விடல, என்னையும் பொண்ணையும் பிரிக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த, அப்ப கூட இந்த மாதிரி வீட்டுல இருந்து பணத்தை ஏமாத்துறேன் அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு உண்மையை சொல்ல வந்தா கூட உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கடா எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே, ஆனா அத்தனை பேரோட நம்பிக்கையை உடைச்சு எங்க எல்லாருக்குமே நீ துரோகம் பண்ணிட்டல, இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க உஷா வராங்க. உஷா வந்தவொடனே இந்த பக்கம் சுந்தரோட நிலைமையை பார்த்துட்டு, என்னது என்னாச்சு, எதுக்காக எல்லாரும் சுந்தர் இப்படி திட்டிட்டு இருக்கீங்க, அவர் என்னதான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து எல்லாருமே அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சண்முகம் இருந்துட்டு அந்த வீடியோவை டேரக்டா இந்த பக்கம் உஷா கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்து உஷாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இந்த பக்கம் அவங்களுமே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல சந்திரசேகருமே அந்த ஆளை முதல்ல வெளியில துரத்துங்க, இதுக்கு மேல இந்த வீட்டுல அந்த ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோபப்படுறாரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் சக்தியுமே எங்க சுந்தர கழுத்தை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போயிட்டு வெளியில தள்ளி விட்டுறாரு. அப்ப சுந்தரமே இந்த வீட்டை விட்டு போகும்போது பயங்கரமா அழுதுகிட்டு ஒரு பயங்கரமான பக்கா ஆக்டிங்க போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க உஷாவுமே, எனக்கு என்னமோ நீங்க இப்ப பண்ற தப்புன்னு தோணுது, அவர் தப்பே பண்ணிருக்கட்டுமே, இருந்தாலும் அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ள, எதுக்காக அவரை வெளியில அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு இங்க உஷா எப்பவும் போலயே இங்க சுந்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சண்முகம் ரொம்ப கோவப்பட்டு, இங்க பாரு உஷா, வாயை மூடிக்கிட்டு, தேவையில்லாம சுந்தர் விஷயத்துல சப்போர்ட் பண்ணாத, அவர் என்னென்ன தப்பு பண்ணிருக்காருங்கிறத உனக்கு இன்னும் முழுசா தெரியாது, அவர் பணத்தை ஏமாத்துறதுல இருந்து நம்ம கம்பெனிக்கு வர ஒவ்வொரு பொண்ணுகளையும் தேவையில்லாம டீஸ் பண்ணி எக்கச்சக்க பிரச்சனை பண்ணியிருக்காரு, இது மட்டும் வெளியில வந்துச்சுன்னா இந்த ஆள் பண்ண தில்லு முள்ளுக்கு நம்மளோட கம்பெனி பேரும் கெட்டு போயிடும், அதே நேரத்துல நம்மளோட அம்மா அப்பா பேரும் ரொம்பவே கெட்டு போய் எல்லாத்துக்கும் காரணமான நம்மளாம் உள்ள போய் உட்கார மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த பக்கம் உஷாக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா கண்டிப்பா சுந்தருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம இனிமேல் வந்து மறைமுகமாக தான் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே நேரம் பொண்ணியுமே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஸ்டன் ஆகி போயிட்டு அவங்களுமே ஓரமா நிற்கிறாங்க. அப்ப கரெக்டா பவானியுமே பொண்ணு கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிரு பொண்ணி, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், உன் பேச்சை கேட்டு மட்டும் நான் இந்த விஷயத்த பண்ணாம இருந்திருந்தேன்னா என் லைஃப் ஃபுல்லா நான் ஒரு முட்டாளா ஏமாந்துகிட்டே இருந்திருப்பேன், உன்னாலதான் இந்த விஷயம் எனக்கு வெளியில தெரிய வந்துச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் பொண்ணி ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணியுமே, அக்கா அழாதீங்கக்கா, நீங்க ரொம்ப உடஞ்சு போனீங்கன்னா இங்க சிவானி பாப்பாவும் உடஞ்சு போயிடுவா, தயவு செஞ்சு அழாதீங்க, அவளுக்காக நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க பொண்ணி பக்கத்துல வந்த ஜெயாவுமே, இங்க பாரு பொண்ணி, என்ன மன்னிச்சிரு, எல்லா விஷயத்திலும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன், ஆனா நீ சொன்ன உண்மையான வார்த்தைகளை கூட நான் கேட்காம விட்டுட்டேன், அன்னைக்கு நீ முறையில் இந்த பக்கம் எங்க மாப்பிள்ளையை பத்தி பேசும்போது கூட நான் அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சி அன்னைக்கே ஷார்ட் அவுட் பண்ணி இனிமேல் இந்த பிரச்சனையே வராத மாதிரி நான் பண்ணியிருப்பேன், ஆனா உன் பேச்சை மதிக்காம உன்னோட வார்த்தைகள்ல உண்மை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட நான் புரிஞ்சுக்காம இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்தி கடைசியில் பாரு நான் இப்படி அலட்சியமா விட்டதுனால தானே என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து அவங்களுமே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் பொண்ணியுமே, இங்க பாருங்க நீங்க எனக்கு மன்னிப்பு கேட்கலாம் வேண்டாம், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும் விடுங்க, இதுக்கு மேல உங்க பொண்ணோட லைஃபை நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்கணும், தயவு செஞ்சு நீங்களாம் உடஞ்சு போவாதீங்க, பெரியவங்க நீங்களே உடஞ்சு போயிட்டீங்கன்னா அப்ப இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருந்து எல்லாமே பொறுமை பேசிக்கலாம், நீங்க முதல்ல அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே எல்லாரையும் சமாதானப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க.
அதே நேரத்தில் சக்தி கிட்டேயுமே, சக்தி நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாதீங்க, முதல்ல ஃப்ரீயாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் பொண்ணி அவங்க எல்லாருக்குமே ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல எல்லாம் ரிலாக்ஸ்ட் ஆகுங்க, யாருமே இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே இந்த பக்கம் பொன்னி மட்டும்தான் இவ்வளவு நாளாக நம்மக்கிட்ட உண்மையாக இருந்திருக்கா, ஆனால் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்காம நம்ம ரொம்பவே பொண்ணியை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பொன்னியோட உண்மையான மனசை நினச்சி ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.